கேட்குறதுதான். இன்றைக்கி வந்து நான் வந்து வெண்டைக்காயை மசாலா போட்டு கறி பண்ணலான்னு நினச்சிருக்கேன். இது வந்து வேறு டிஃப்ரெண்ட்டாக, இது மகாராஷ்டிராக்கு அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக போகுது. இதை வந்து வெண்டைக்காயை மெலிசாக அளவிட்டு உணக்கிவிட்டு நறுக்கி வச்சுருக்கு. மெலிசாக இருக்கணும். அதை நறுக்கி வச்சு மட்டும் இதில் வந்து மசாலா பண்ணி வச்சுருக்கேன். இது வேர்க்கடலையே வறுத்து அது கூடவே 2-3 மிளகாயும் போட்டு அதை கொஞ்சம் கொத்தமல்லி வேற போட்டு அதை வறுத்துக்கணும். வறுத்துட்டதுக்கப்புறம் அதை இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கணும். இது மாதிரி அதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கணும். கரன்னு பொடி பண்ணி வச்சுக்கணும். இதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த இது இருக்கே, இந்த வெண்டைக்காய்க்கே இதை வந்து இதுக்கு தான் இனிமேட்டு தான் இதை மசாலா பண்ணணும். இதை வந்து இதில் கொட்டணும். கொட்டிட்டு இதை கொட்டி இதுக்கு வந்து உப்பு போடணும். உப்பு போடலைன்னா இன்னும் உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு இந்த மசாலா பொடி எடுத்து இதில் கொட்டணும். இதில் வந்து மசாலா வந்து கொஞ்சம் விளையாட்டு பருப்பு, இந்த இது வேர்க்கடலை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கணும். மிளகா வெத்தம் தான் இது, சேப்பு மிளகா போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி விரையை போட்டு இதை வந்து பொடி பண்ணிக்கணும். அரைக்கக்கூடாது, பொடி பண்ணிக்கணும். பொடி பண்ணி இதை போட்டுட்டு இதுலேயே மஞ்சள் பொடி போட்டிருக்கேன், மிளகா போட்டிருக்கேன், எல்லாம் உப்பு மாத்திரம் தான் இப்போ போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம இப்படி களையணும். எண்ணெய் இந்த மாதிரி மசாலா போட்டு நல்லா கலரிக்கணும். கொஞ்சம் நேரம் இருந்ததுனாக்கா கொஞ்சம் நல்லா இதாகிடும். இப்போ வந்து அடுப்பை ஏற்றணும். அடுப்பை ஏற்றிட்டு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் இது வந்து நல்லெண்ணெய், அதாவது தில்லாது. இது வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிட்டு இது வந்து பண்ண இருக்கும். இது வந்து டிஃப்ரெண்ட் கறி. இது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வெண்டைக்காய் கறி மாதிரி குழம்பு அந்த மாதிரிலாம் இருக்காது. நிறைய வேக வேண்டாம். இது சாதாரணமாக இருந்தால் போதும். இதை பெசரிக்கணும். நல்லா ஒரு கலந்து விட்டு எல்லாத்தையும் ஒன்று கடுகு போடணும். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகை போட்டுட்டு இது இப்படி கலரவே இது கொஞ்சம் வந்து ரொம்ப இதுவாக இல்லாத கொஞ்சம் கண் விட்டு டாப்பல் ஆகிடும். உப்பெல்லாம் போட்டாச்சு. இந்த கடுகு போட்டுட்டேன். கடுகு எடுத்த உடனே கடுகு வச்சுட்டு இப்போ வந்து இதை கொட்டணும். கொட்டிட்டு இதை வந்து இப்படி 2 கரண்டி எடுத்துக்கணும். இது வந்து மூடக்கூடாது. இதை வந்து வேக வச்சா மூடக்கூடாது. இது அவ்வளோதான். இது எண்ணெயில் போட்டு
வந்து இந்த மாதிரி கலக்கணும். ஒரு இதுவே பண்ண வேண்டாம், மூடவே வேண்டாம். மூடவினாக்கா கொச்சை கொச்சன்னு ஆகிடும். கொச்சன்னு அர்த்தாது. இது வந்து உதிராக இருக்கும். நான் கலர் ஒரு 5 நிமிஷம் கலரணும். ஆனால் 5 நிமிஷம் கலரினா தான் அது வந்து வெந்துடும். இப்போ வந்து 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் கலரிட்டுருக்கேன். இது இந்த வெண்டைக்காயை வந்து மெலிஷாக இருக்கணும். இல்லைன்னாக்கா இதை இந்த மாதிரி பண்ண முடியாது. இது இந்த மாதிரி தான் கலரணும். இதை வேறு ஒரு கரண்டியால் கலரினாக்கா மொத்தையாயிடும். அதனால இந்த மாதிரி இப்போ அது வயசு வந்து இதாகிடுச்சு. கரண்டி ஒரு நிமிஷம் நான் வந்து இந்த பேசனில் வலிச்சுக்கிறேன். இந்த பேசனில் உங்களுக்கு அதை எடுத்து கொட்டிட்டு உங்களுக்கு